சிவாய நம. சிவபெருமானுடைய லிங்க சொரூப படத்தையோ அல்லது சிவனுடைய உருவத்தையோ வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா, சிவபெருமானை கும்பிட்டா அவர் கோபமானவர், அவர் அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற பல 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 தேவையில்லாத சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா சிவபெருமான் ஒரு பக்தனை கண்டிப்பா கைவிடவே மாட்டாருங்கிறத விட, ஒரு பக்தன் சிவபெருமானை நினைச்சிட்டாலே அது பக்தன் நினைக்கல, சிவபெருமான் அந்த பக்தனை ஆட்கொண்டதுனாலதான் அவன் சிவபெருமானை நினைக்கிறான். அப்போ சிவபெருமான் பிடிச்சி ஒரு பக்தன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படிங்க நம்மளை சோதிப்பாரு? எப்பவுமே பக்தர்களை கைவிடவே மாட்டாரு இறைவன். அதுவும் முக்கியமா ஆதி மூலமாக திகழக்கூடிய ஐம்பூதங்களின் தலைவனான சிவபெருமான் கண்டிப்பா விடவே மாட்டாரு. அவரு அழிக்கிற தெய்வம் இல்ல, நம்மளுடைய தவறுகளையும் நம்ம கர்மாவையும் உணர வச்சு அது மூலமா நம்மளுடைய பாவங்களை களைந்து பாவங்களை அழித்து நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய தெய்வம். உப்பாத்தான